இன்னைக்கு காசிமேடு பாத்தீங்கன்னா கூட்டம் பயங்கரமா இருக்குது. ஆடி மாசம் வந்து அதாவது ஆடி 1 வெள்ளிக்கிழமை. இது முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. 1 வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் ஆரம்பிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை. நிறைய மீன் வந்து இருக்குது. ஆனா நிறைய மீன் வந்து இருந்தாலும் மக்கள் அதை விட அதிகமா இருக்காங்க. நாங்க வாரம் வாரம் வரோம். போன வாரம் வந்து பார்த்தப்போ கார்லாம் வந்து உள்ள வந்து நிக்கிற அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காரு நம்ம அந்த H8 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது வரைக்கும் நிறைய நின்றுட்டு இருக்குது. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கார் நிக்குது. ஆனா மக்கள் வாங்குற மாதிரி தெரியும். எல்லாம் விலை பயங்கரமான விலை. ஆடி முதல் வரதுனால விலை ஒன்றும் கட்டுக்கணங்காத விலையா இருக்குது. நான் கிழங்கா வாங்கலான்னு பார்த்தேன். காசுல பார்த்தா கிழங்காவே இல்லை. சின்ன கிழங்கா வச்சுட்டு பயங்கர விலை சொல்றாங்க. அதே மாதிரி வஞ்சிரம் மக்கள் தேடுறாங்க, அதுவும் இருக்கு. ஆனா விலை ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த விலையை வந்து கொஞ்சம் எப்படி நல்லா கண்ட்ரோல் பண்ணி கிலோ எனக்கு இவ்வளோன்னு சொல்லி விற்கிறதுக்கு ஒன்று போட்டாங்கன்னா பார்கெயின் வந்து சில பேர்லாம் வாங்க முடியாது. சில பேர் வந்து பாக்குறாங்க ஒரு இடத்துல நிறைய காசு கொடுத்துட்டு வந்துட்டோமேனு வெட்டுற இடத்துல வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. ஆனா இது ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாருக்கும் சொல்ற விலையை கொடுத்துட்டு வாங்கிட்டு போற மாதிரி ஒரு நிர்பந்தம் இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணா ரொம்ப அருமையா இருக்கும். வாங்குற மக்களுக்கும் ஒரு மன திருப்தி ஏற்படும். நன்றி. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரேட்டு வந்து அதோட கொஞ்சம் அதிகம் தான். ஆனா மீன் வரத்து நிறைய இருக்குது. இருந்தாலும் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தானே விலை ஏற்றம் அதிகமா இருக்கும். தேவைகள் ஏற்ப அதிகமா இருக்கும் போது விலையும் அதிகமா இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மீன் வந்து வரத்து இருக்கு, ஆனா விலை ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா, தங்கம் வந்து எப்படி ஏறுது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி மீன் ரேட்டும் இன்னைக்கு அதே நிர்ணயம் பண்ண முடியல. ஒரு குறிப்பிட்ட விலைக்கு நம்ம நிர்ணயம் பண்ண முடியாம அது கட்டுக்கடங்காத விலையா இருக்குது. எல்லாருக்கும் மீன் சாப்பிடணும். ஏன்னா கறி, அப்புறமா அந்த பக்கம் போனோம்னா கொலஸ்ட்ரால் அதுன்றாங்க. மீன் வரும்போது உடல்நிலைக்கு நல்ல, சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய பிள்ளைங்களுக்கும் மீன் வந்து நல்ல சத்தான உணவு. ஆனா இந்த விலை வந்து ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணயிக்கப்பட்டு அங்கங்க போர்டு வச்சு விட்டாங்கன்னா வாங்குற எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு மக திருப்தியாக இருக்கு. என் பேர் அலசிப்பா. ஆடி மாசம் பிறந்ததுனால மீன் விலை எல்லாம் நல்லா இதுவா இருக்கு. வாரம் சூப்பரா இருக்கு மீன் விலை. மீன் 1200 போட்டோம் போன வாரம். இந்த வாரம் 1400 போடுறேன். மீனுங்கெல்லாம் விலை அதிகமான விலையாயிடுச்சு. எல்லாரும் வஞ்சத்தை விரும்புறதுனால மீன் விலை அதிகமாயிடுச்சு. மீன் என்ன பார்த்தாலும் மீன் சூப்பரா இருக்கு. மீன் விலையும் அதிகமா இருக்கு. ஏன்னா போட்டுங்களுக்கு மீன் கம்மியா இருக்கிறதுனால விற்பனை அதிகமா இருக்கு. கூட்டமா நிறைய வந்து ஆடி மாசம் தலைவாரன்றதுனால பார்த்தா கூட்டம் களை கட்டி இருக்கு பாருங்க. நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு. எந்த பிரச்சனை எல்லாம் மீன் விலை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது, குழந்தைங்களுக்கு அதான் கொடுப்பேன். முள்ளு இல்லைன்றாங்க, முள்ளு இல்லாம சாப்பிட்டா இருக்கும்ன்றாங்க. அதோட சாப்பிட்ட மீன்லாம் இருக்கு, அது தெரியல இருக்கும். எல்லா மீனுமே ரேட் அதிகம். எந்த மீனும் அந்த மீன்ல எல்லா மீனுமே ரேட் அதிகமா இருக்கு. ஆடி மாசம் தலைவாரம் பிறந்திருக்குங்க. எல்லாருமே மீன் நிறைய சாப்பிட்றதுனால இதுதான். அதனால நல்ல விற்பனை.